வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முறுக்கு, அரிசி முறுக்கு எப்படி செய்ய சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு முறுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு உடைஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பரான முறுக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நம்ம முறுக்கு செய்கிறதுக்காக 3 கப்பு அரிசி மாவும் 1 கப்பு கடலை மாவும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இதை தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம சூடான எண்ணெய் சேர்த்துக்குவோம். சூடான எண்ணெய் சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். இதோட நல்லா புளிகிற அளவுக்கு டோனாக பிணைஞ்சிக்குவோம். பாருங்கள், நல்லா டோனாவாக பிணைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம புளிகிறதுக்கு பண்ணுவோம். புளிய பார்ப்போம். இப்போ புளிகிறதுக்கு இப்போ நல்ல மாவு இருக்குது பாருங்கள். கையில் விட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம உரலில் சேர்த்துக்கலாம். இப்போ உரல் இருக்குது பாருங்கள். இந்த உரலுக்குள்ளே இந்த மாவை புல் பண்ணிக்குவோம். இந்த மாவை நல்லா புல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இப்போ புல் பண்ணியாச்சு, வாங்க புளியலாம். இப்போ பாருங்கள், மாவை புல் பண்ணியாச்சு. நான் ஒரு கையில் வீடியோ எடுத்து ஒரு கிலோ தான் வேலை பார்க்குறேன். அதனால தான் நான் புளிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், முறுக்காக புளிஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் காயிட்டும். இப்போ இதில் முறுக்கை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதை முறுக்கை சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், எல்லா முறுக்கையும் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் வேக விட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முறுக்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்குது. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முறுக்கு நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பப்பிள்ஸ் அடக்கணுன்னா இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பப்பிள்ஸ் அடங்கி வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா முறுக்கை எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த முறுக்கை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாமே எடுத்தாச்சு, சூப்பராக எடுத்தாச்சு முறுக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மீ விழாக்கில் பார்க்கலாம். பாய்.